ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் சம்ஷுதீன் கிச்சன் ஷோ. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒன்றும் இல்லைங்க, இட்லியை வச்சு எப்படி உப்புமா பண்ண போறதுங்கிறது தான். நீங்க உப்புமா சாப்பிட்டு இருப்பீங்க, ஆனால் இப்படி சாப்பிட்டு இருப்பீங்களாங்கிறத பாருங்க. அதுக்கு தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி. நான் ஒரு 7-8 இட்லி எடுத்து வச்சிருக்கிறதுனால 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி புதினா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் நல்லா அற்புதமாக கழுவி அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெயை விட்டு அப்படியே பரபரன்னு வேற ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சமாக நம்ம உளுந்த போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடலை பருப்பை போட்டுக்கலாம், கூடவே கடுகையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் தாளிப்புல உள்ளது தான். இதோட சேர்த்து கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தாளித்து சாப்பிட்டீங்கன்னா வேற எந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாலும் வேணவே வேணாம், எனக்கு இப்படித்தான் செஞ்சுத்தான் உங்க வீட்டு குழந்தைங்களும் நீங்களுமே கேட்பீங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த ஒரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் பிரயோஜனம். இப்ப பாருங்க, நம்ம போட்ட கடலை பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சாலே போதும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து போடுவோம். இது பல்லாரி தான். ஆனா பல்லாரி இல்லாம சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா உணவு ருசி மட்டும் இல்லைங்க, உண்மையிலேயே உடம்புக்கு அது ரொம்பவே நல்லதுமே கூட. அதனால சின்ன பல்லாரியை உபயோகப்படுத்துங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உணவுல சின்ன வெங்காயத்தை அதிகப்படுத்தி பல்லாரியை குறைக்கலாம். அதே மாதிரி காஞ்ச வத்தல் இருக்கு இல்லையா, அதை குறைச்சி பச்சை மிளகாவை அதிகப்படுத்தலாம். இந்த சட்னிக்கெல்லாம் காஞ்ச மிளகாய் வச்சுதான் நீங்க அரைக்கிறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு பச்சை மிளகாய் வச்சு அரைக்கலாம். ருசி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் உணவு ஆரோக்கியமா இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க, நல்லாவே வெங்காயம் பொன்னிறமா வந்துருச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா, இது எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, பச்சை மிளகாய் உட்பட அத்தனையுமே இப்ப போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம எப்பொழுதுமே ஒரு ஸ்பெஷலா எப்பவுமே ஒரு டிஷ் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹைஜீனிக்கா இருக்கணும். உணவு செய்யற பாத்திரங்கள் மட்டும் கழுவி இருந்தா போதாது, உணவு பொருட்கள் மட்டும் கழுவி இருந்தா போதாது. கரண்டி, நைஃப் எல்லாம் கழுவி கவுத்தி வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது பெஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த மிருகங்கள், பூச்சிகள்லாம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் இருக்காங்கிறத பாக்குறதுக்குன்னு ஒரு பெரிய ஆபீசர்ஸ்லாம் வருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வீடுகள்ல அசால்ட்டா போற பூச்சி, கரப்பான் இருக்கு இல்லையா, அதுகிட்ட இருந்து நம்மளுடைய உணவை பாதுகாக்கணும். ஸோ நல்லாவே கிளீன் பண்ணுங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு அட்வைஸா சொல்லுவேன். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. அதோட சேர்த்து இப்ப தக்காளியை போடுறோம். தக்காளி கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன், அதாவது ஒரு பெரிய பல்லாரி எடுத்திருக்கேங்கிற பட்சத்துல ஒரு சின்ன தக்காளி இந்த அளவுக்கு எடுத்தாலுமே போதுமானது. இதுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னா தக்காளியில கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அந்த புளிப்பு இந்த உணவுல இறங்கிருச்சுன்னா கூட கொஞ்சம் புளிப்பாயிடும், அதனால நல்லா இருக்காது. இப்ப பாருங்க, இந்து உப்பு போடுறேன். இந்து உப்பு ரொம்பவே ருசியா இருக்கும். ருசி மட்டும் இல்லைங்க, அதுல நிறையவே நியூட்ரியன்ஸ் இருக்கு. தைராய்டு பேஷண்டா இல்லைன்னா பிபி இருக்கா, பிபி இருக்கிறவங்க எல்லாம் உப்பே போட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆனா இந்து உப்பவை அளவா எடுத்துக்கிட்டு நீங்க பிபி பேஷண்ட் கூட சாப்பிடலாம். தைராய்டு நல்லாவே கண்ட்ரோலுக்குள்ள வருங்க. இன்னும் நிறைய மருத்துவ பலன்கள் இருக்கு. அதனால இந்து உப்புவை உணவுல எடுத்துக்க துவங்குங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் இந்து உப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப பாருங்க, வெங்காயம், தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்தடுத்து மசாலாஸை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்பெசிஃபிக்கா இந்த மசாலா அந்த மசாலான்னு போட்டா பொதுவாக உணவுல நல்லா இருக்காதுன்னு சொல்லுவேன். நேச்சுரலா இருந்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு மேகி மசாலா ஒன்ன உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். இது மேகி மசாலா இல்ல, குழம்பு மசாலா பொடி, வீட்டில் அரைச்ச மசாலா தூளுங்க. சரிங்க. அதோட சேர்த்து கொஞ்சமா மஞ்சப்பொடி, அதாவது மஞ்சத்தூள், இதுவுமே முழு மஞ்சளை வச்சு அரைச்செடுத்தது தான். இதோட கூடவே மேகி மசாலாவை சேர்த்துக்குங்க. இது 5 ரூபாய் தான் ஒரு பாக்கெட்டு. ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா ஹெல்த்திலாம் கிடையாதுங்க, ருசிக்காகத்தான் இதை நான் அப்ளை பண்றேன். இந்த ருசி உங்களுக்கு பிடிக்கலனாலோ அல்லது வேணா எனக்கு ஹெல்த்தியாவே சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் உண்மையில என்கரேஜ் பண்ணுவேன். சமையல் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த மாதிரி சில பொடிகள் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோமே ஒழிய, நேச்சுரலா சாப்பிட்றது தான் ஹெல்த்தியும் கூட. அது எந்த நேரத்திலும் நாங்க சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். சரிங்களா. இந்த மேகி மசாலாவுடைய ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா அதனுடைய மனமும் ருசியும் தான் உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கும். இப்ப பாருங்க, நான் இட்லி இந்த மாதிரி தான் அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன்.
இப்படியே நீங்க அரிஞ்சு எடுத்தாலே போதுமானது. கட்ட கட்டமா வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன் வந்துட்டு இப்படி வெட்டி வச்சிருக்கீங்க? ஒரு 1/4 கிளாஸ் தண்ணியை வந்துட்டு விட்டாலே நல்லா வந்துட்டு இட்லி மசிஞ்சிருமே. ஆமா மசிஞ்சிரும். அப்படியும் சாப்பிடலாம், இப்படியும் சாப்பிடலாம். இப்ப இதுலயுமே லைட்டா நம்ம ஒரு சொட்டு தண்ணி விடதான் போறோம். இதுவும் கொஞ்சம் மசிய தான் போகுது. ஆனா அந்த பீஸ் பீஸா இருக்கிறது பாத்தீங்களா, அதை ஸ்பூன்ல அப்படியே எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குதான். அதனால பசங்க விரும்பி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நாம அப்படியே செஞ்சு கொடுக்குறோம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. நல்லாவே ருசியாவே வந்துச்சு, ரொம்ப அழகாவும் இருந்தது. நம்ம பொதுவா டெக்கரேஷனுக்குலாம் அதிகமா செலவழிக்கிறது இல்லை. இந்த மாதிரி தானா அமையும் போது எடுத்துக்க வேண்டியதான். இப்ப பாருங்க, 1/4 டம்ளர் தண்ணீர் தான் விட்டு இருக்கேன். இதுவே நல்லா இட்லியை வந்துட்டு மசிச்சிடும். அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிடுச்சு. உப்பு போதுமான அளவிற்கு இருந்தாலே போதும். ஏற்கனவே நீங்க இட்லியில வேற உப்பு போட்டு இருப்பீங்க, அதனால கொஞ்சம் உப்பு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கலாம். இந்த இடத்துல உப்புல தான் நம்ம வந்துட்டு பிரச்சனை பண்ணுவோம். அவ்வளவுதாங்க, நல்லா அற்புதமா வந்திருக்கு பாருங்க, ருசியா இருந்தது. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன புகழாத ஆட்களே இல்லை, அவ்வளோ ருசியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன புகழாட்டாலும் பரவாயில்ல, உங்களை புகழ்ந்தவங்கள சொல்லுங்க, நான் கேட்டு ரசிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைய நாள் நாம் பார்த்த நம்ம சம்ஷுதீன் கிச்சனினுடைய ஒரு புது விதமான, சரி ஒத்துக்கிறேன், ஒரு வித்தியாசமான இட்லி உப்புமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.